guys, welcome back to our channel. இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படினா திவாலி ஷாப்பிங் தான் வந்து பார்க்க போறீங்க. எனக்கு இந்த வருஷம் 2000 பட்ஜெட் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நான் எப்படி ஷாப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். and நான் அதுக்கு சூஸ் பண்ண பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா டி நகர். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா அது ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏர்போர்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நானும் அண்ணாவும் தான் வந்து ஷாப்பிங்காக போகிறோம். அண்ணா வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து ஜாப்க்கு வரணும். இங்கே எடுத்துகிட்டு வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து டி நகருக்கு ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சோம் இங்கேருந்து வீட்டாண்ட இருந்தே நம்ம டி நகருக்கு பைக்லேயே போயிடலான்னு. பட் அங்கே இருந்த டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இருந்தது. அதனால் நம்ம ட்ரெயின்லேயே போனால் கூட சீக்கிரமாக போயிடலாம். அண்ணனும் வந்து ரிட்டர்ன் ஒர்க் வரணும்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு 9 o'clock தான் வீட்டில் வந்து கிளம்பணும். பட் நாங்கள் இங்கே வரதுக்கு ஒரு 10:30 ஆகிடுச்சு. நார்மல் டைமில் வரது இருந்தால் ஒரு 20 minutesலேயே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம். அப்புறம் பைக்கில் எதுவுமே பார்க் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான மழை. எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. அவ்வளோ மழை. தீபாவளி வருதோ இல்லையோ இந்த மழை என்னன்னு தெரில, அடிக்கடிக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டு போகுது. புயல் ஏதாவது வரும்போது தான் தெரியல. இந்த வேவே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடில் செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. எனக்கு ஒரே ஹாப்பிங்க. எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளோ பட்ஜெட் கொடுத்துருக்காங்களே, ஜாலி, நமக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்லேயே நான் போயிட்டு இருந்தேன். அண்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. அந்த கேப்பில் வந்து ஏர்போர்ட்டை நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியும் நினச்சிட்டே இருந்தோம் ட்ரெயினும் வந்து ரஷ்ஷாக தான் வரும் அப்படின்னு. பட் ட்ரெயினே வரல. நாங்கள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 35 minutesஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பிளான் பண்ணது சீக்கிரமாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம இங்கேயே லேட் பண்ணிட்டா அங்கே போனால் நம்மளால் எதுவுமே பொறுமையாக பார்த்து வாங்க முடியாது. பத்தாவது கூட்டமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டா கூட அங்கே போயிடலான்னு பார்த்தா நாங்கள் அங்கேருந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வரல. வந்த ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது. ஒரு பிளேஸ் கூட இல்லை. அதனால் நான் நின்றுட்டே வந்தேன். அங்கேருந்து ஒரு 3 ஸ்டாப்பிங் தான். ஸோ டக்குன்னு போயிடும். கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ளே இந்த வேவுமே வந்து நல்லாயிருக்கும். அண்டு நான் ட்ரெயின் ஏறி ஒரு 5 minutesலேயே சரியான மழை வேறு. டி நகருக்கு ஒரு 11 o'clock போல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஃப்ரைடே டைமில் போனதுனால பாதி பேர் வந்து ஒர்க் போயிட்டு இருப்பாங்க, பாதி பேர் வந்து ஊருக்கு போனதுனால அவ்வளோலாம் ரஷ்ஷாக இல்லைங்க. நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. ஏன்னா அங்கே வந்து ஒரே கடையில் எல்லாமே இருக்கும், பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆஃபர் வந்து நிறைய போட்டிருப்பாங்கன்னு நினச்சோம். பார்த்தா ஒரு ஆஃபர் கூட கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வாங்குறதுனே பிளானே கிடையாது. அதுக்கப்புறம் அண்ணா வந்து சடனாக சொன்னாங்க சாரீ வந்து எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும், அதே மாதிரி பட்ஜெட்லேயும் வரும்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாரீ செக்ஷன் தான் போய் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா சாரியுமே வந்து நல்லா இருந்தது. பட் எனக்கு சாரியை பற்றி அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியாது. அது பேர் கூட தெரியாது. சும்மா வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி நான் எடுத்துப்பேன். ஆனால் வந்து ரொம்ப கிராண்டாலாம் கட்ட பிடிக்காது. ரொம்ப டிசைன் வச்சுலாம் ப்ளைனாக இருக்கணும். ரொம்ப வந்து டிசைன் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி கட்டினாவே நல்லாயிருக்கும். அண்ணா வந்து சாரீலாம் கீழே விழுந்துச்சின்னு சொல்லிட்டு யாரோ போட்டு போனதெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கிராண்டாக இருந்தது. இதை வந்து எடுத்துக்க சொன்னாங்க. பரவாயில்ல எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா காசுனா கூட அப்படின்னு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது பெருசு இல்லை. இவ்வளோ கிராண்டாலாம் எடுத்தால் ஒன்று வெயிட்டாக இருக்கும், இன்னொன்று எனக்கு வந்து சாரீ அவ்வளோவா கட்ட தெரியாது. நம்ம வந்து வெயிட்லெஸ்ஸாக எடுத்தால் கட்டலாம் சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க சாரீக்கு ஏற்ற மாதிரி. பட் சைஸ் எதுவுமே சரியில்லை. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு 1 hourலேயே வந்து நான் சாரீ சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயே வந்து எனக்கு சாரீ வேணாம், நான் இன்னொரு செக்ஷனு லெகிங் செக்ஷன் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளைன் சாரீலாம் வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோல்டன் கலர் சாரீ வந்து நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு கேமராவில் ஒரு மாதிரி தெரியுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் சாண்டல். இன்னொரு இந்த ராமர் கலரில் சாரீ எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது ப்ளைனாக இருந்தது. பட் டிசைன் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அது வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து அண்ணன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது ஸ்டோன்லாம் வச்சு. இது வந்து எடுத்துக்கோ, நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தேன். வேணாம், அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தான் செலெக்ஷன் பண்ணது, எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதையாச்சும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 500 தாங்க வந்தது. ஃபைனலாக வந்து நான் அதுவே எடுத்துக்கிட்டேன். நான் எதுக்கு சாரீ எடுக்க இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏன்னா நமக்கு 2000 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸே எடுத்துட்டா காஸ்மெட்டிக்ஸ்லாம் எதுவுமே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். சாரீ வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போயிட்டேன். ஏன்னா நம்ம கையோட கை ஸ்டிச் பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து சோம்பேறித்தனப்பட்டு விட்டுருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கொடுத்தா தான் அவங்க ஒரு 1 hourக்குள்ளே ஸ்டிச் பண்ணி தருவாங்க. நம்ம அதுக்குள்ளே வேறு எதுனா பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் நாங்கள் லைனிங்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாமே சேர்த்து ஒரு 370 சொன்னாங்க. சிம்பிளாக தான் தைக்க சொன்னேன். வேறு எதுவுமே நான் டிசைன்லாம் கூட வைக்க சொல்ல. பட் அவங்க அதுக்கே இன்னும் 1 day ஆகுமா, ஏன்னா நிறைய இருக்குது தீபாவளி டைம்னால சொன்னாங்க.
சொன்னாங்க. சரி ஓகே நாங்கள் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு லெஹெங்கா தான் வந்து பார்க்க வந்தோம். எதுவுமே வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு வரலங்க. எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்தது. பார்த்தோன்னே பிடிச்சிட்டு இருந்தது. சும்மா வச்சு மட்டும் பார்த்துட்டு மேலே வந்து போயிட்டோம். ஏன்னா காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிட்டே வரல. ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. ஒரு மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே போனால் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்தது. ஒரு 2 பிரிஞ்சு 2 வடை இது மட்டும்தான் ஆர்டர் பண்ணி 2 பேருமே சாப்பிட்டோம். அண்ணனுக்கு வந்து டைம் ஆகிடும் அதனால சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பி விட்டாச்சு. நான் இதுக்கப்புறமேட்டு வாங்குற பொருள் எல்லாமே நான் மட்டும்தான் தனியாக போய் வாங்கணும். காசு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா சாரீ 500, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண 370, டோட்டல் வந்து 870 ஆச்சு. மீதி இருக்க காசில் வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சுங்க. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. வடையும் சரி பிரிஞ்சும் சரி ரெண்டுமே நல்லா இருந்தது. எனக்கு தான் ரொம்ப பசி. நான் வந்து சோர்ந்து போயிட்டேன். அதுவும் இல்லாமல் ஏறி இறங்கி வீடியோவில் வந்து நான் நிறைய காட்டல. பட் நாங்கள் நிறைய இடத்துல வந்து அலைஞ்சிட்டு இருந்தோம். நல்லா வந்து ஸ்டொமக் ஃபில் பண்ணிவிட்டு கீழே போனோம். ஜுவல்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரணா ஸ்டோரில் வாங்கலைங்க. பக்கத்தில் வந்து ஒரு கடை அதுக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 சொன்னாங்க. இதில் இருக்க ரேட்டு எல்லாமே பயங்கர ஹெவிங்க. இந்த வலையிலே ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா 240 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆனால் எப்பட்றா பார்த்தா கண் எல்லாமே பறிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெரிய கடைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வளையல் கடை போட்டிருந்தாங்க. இது எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்தது. நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து ஏற்றிருந்தது. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த வளையல் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் நாங்கள் அதே பெரிய கடைக்கு தாங்க போனோம். இன்னும் நம்ம பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. 400லே பார்த்தீங்களா இது எல்லாமே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி போட்ட டிசைனு. இது நான் பார்த்தோன்னே தூக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து வீட்டில் போட்டுக்கிட்டு நான் சும்மா எடுத்தேன். இயரிங்ஸ்லாம் வந்து இவ்வளோ பெருசாக நான் போட மாட்டேன். ஆனால் பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இவ்வளோ பெருசாலாம் இயரிங்ஸ் இருக்கானா நான் இப்போ தான் பார்க்குறேன். இது எல்லாமே 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 தான். எல்லாமே சூப்பராக அந்த நெக்குக்கு வந்து அழகாக போடலாம். நம்ம சிம்பிளாக வந்து ஒரு லுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே வாங்கி போடலாம். பட் நான் அதெல்லாம் எடுக்கல. ஒட்டியானை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி செட்டு காமிச்சேன் உங்களுக்கு, கழுத்துக்கு போகிறது டபுள் செட்டு, அது வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சின்ன செட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 1000 வந்தது. இது எல்லாமே நான் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த ரூபாய் கடை வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் ரொம்ப ட்ரெண்டுங்க. நான் நிறைய வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த டைம் வந்து நாங்கள் அங்கே போகல. ஏன்னா வந்து நான் சரவணா ஸ்டோர் வந்து சூஸ் பண்ணதுனால இங்கே மட்டும் போயிட்டு வந்துட்டேன். இல்லைனா அங்கே வந்து காட்டியிருப்பேன். தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன். வாங்கியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வந்து மீதி இருந்தது. ஸோ ஸ்ட்ரீட்டில் ஏதாவது நமக்கு தேவையானது எதனா ஷாப்பிங் பண்ண முடியுமா சொல்லிட்டு சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நான் வாங்கின கடையை விட இங்கே பெட்டராக நிறைய கலெக்ஷன்லாம் இருந்தது. சரி அவ்வளோதான், இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் மழையுமே வந்துச்சு. இது வந்து உட்கார பிளேஸ். இதில் வந்து அழகாக மழை தண்ணி தேங்கி இருந்தது. அது சும்மா தள்ளி விட்டு விளையாடிட்டு இருந்தேன். ட்ரெயின் வரும்னு பார்த்தா மழை தாங்க நிறைய வந்துட்டு இருந்தது. ரொம்ப நேரமாக ட்ரெயின் வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ட்ரெயின் வந்தது. ரஷ்ஷாக இருந்தது. சரி பரவாயில்ல ஏறிடலாம், போக போக ஃப்ரீ ஆகிடும் சொல்லிட்டு ஏறிட்டேன். ஏறினோடனே பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கல. ஒரு 3 ஸ்டாப்பிங்க்கு அப்புறம் தான் இடம் வந்து கிடச்சிது. செம்ம டயர்டாகிடுச்சு. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய வந்து நான் அலைஞ்சிட்டே இருந்தேங்க. எனக்கு ஆசை வந்து அப்போ கூட அடங்கலை. எனக்கு ஒரே ஒரு திங்கிங் தான், இன்னொரு 200 இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு ஆசையாக இருந்தது. அப்புறம் வந்து தாம்பரம் போயிட்டு தானே போனோம். அங்கே இருக்க ஜெயச்சந்திரனில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் வந்து உள்ளே போயிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தகன்னு மினுக்குது. தீபாவளினால அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரஷ்ஷாக இருந்தது. நான் வந்து அங்கே போயிட்டு 2 பலோசா மட்டும்தான் எடுத்தேன். 100 ருபீஸ் சொன்னாங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு 200க்கு வந்து எடுத்துகிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். ஸோ எப்படி 2000 நான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். டாடா பபாய்.